ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நாம் கன்னியாகுமரி ஸ்பெஷல் அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் துருவின தேங்காய், அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். அவியலுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் நீள நீளமாக ஒரே சைஸில் கட் பண்ணிக்கணும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம். கேரட், வாழைக்காய், சீனி அவரைக்காய், வெள்ளரிக்காய், புடலங்காய், வழுதனங்காய் எல்லாத்தையும் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து வேக விட்டுக்கலாம். காய் எல்லாம் வெந்ததும் அரைச்சி வச்சுருக்க கலவையை சேர்த்து 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கிளறி புளிப்புக்கு தேவையான தயிர் இல்லைன்னா புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நான் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து இறக்கிக்கலாம். சுவையான கன்னியாகுமரி ஸ்பெஷல் அவியல் ரெடி.